ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸில் எடுத்துக்காட்டு 1.2 பார்க்க போகிறோம். அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா a × b ஈக்குவல் டு 3,2 3,4 5,2 5,4ன்றதை கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஏவையும் பியையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னா, இப்போ ஏ வந்து இங்கே ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, அப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்க ஃபஸ்ட்டு உறுப்பு எல்லாமே ஏ தான். பி செகண்ட் இருக்கனால இந்த செகண்ட் இருக்க எல்லா உறுப்புமே பி தான். ஆனால் ஏவும் பியும் எழுதும்போது ஏற்கனவே வந்த நம்பர் வந்து மறுபடியும் எழுதக்கூடாது, ஒரு நம்பரை ஒர்க்கு தான் எழுதணும். இப்போ ஃபஸ்ட் இருக்கிறது ஏன்னா 3 2 தக்க இருக்குது, அப்போ 2 3க்கு நம்ம ஒரு 3 எழுதிக்கிறோம். அடுத்து 5 இருக்குது, மறுபடியும் 5 இருக்கனால அந்த இதை எழுத தேவையில்லை. அடுத்து பி வந்து செகண்ட் இருக்கனால அந்த செகண்ட் இருக்க எல்லா உறுப்புமே பியோடது தான். இப்போ 2 இருக்குது, 2 எழுதிக்கிறோம். அடுத்து 4 இருக்குது, இங்கே இருக்க நம்ம ஏற்கனவே 2 எழுதிட்டோம், நான் இதை எழுத தேவையில்லை. 4 ஏற்கனவே எழுதியிருக்கோம், அதனால் எழுத தேவையில்லை. இப்போ ஏவும் பியும் கண்டுபிடிச்சினாங்க, நம்ம ஏவும் பியும் கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சம், அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அதனால் நல்லா பார்த்துக்கோங்கப்பா.